தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. சம்மர் காலம் ரொம்ப வெயில் காலமாக இருக்குங்கிறதுனால தென்காசியில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் இந்த தீர்மானத்தை போட்டிருக்காங்க. ஒன்றா இரண்டா எல்லாம் சொல்லவே 24 தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே நாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களுடைய தீர்மானம் குறித்து இங்கே விரிவாக பாலகௌதமன் அவர்கள் பேசியிருந்தது. அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதாவது இஸ்லாமிய கட்சிகள் எப்படி ஒரே நோக்கோடு செயல்படுகிறார்கள். ஒரு முறை நம்மளால ஜெயிக்க முடியல, அதுவும் இந்த கட்சி ஏற்பு இல்லை அப்படின்ன உடனே மக்களை நாம் என் பக்கம் திருப்புவதற்கு நான் எப்படி வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்களுடைய கண்ணை பார்த்தே எனக்கு புரிந்து கொள்கிறது, அவங்களுக்கு நான் ஷூட்டா இல்லை அப்படிங்கிறதுனால நான் மாத்திக்கிறேன், என்ன வீட்டில் வச்சு பூட்டிக்கிறேன் சில விஷயங்களை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டோம். ஆனா இவங்க வேற வேற கட்சி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அதுதான் மனிதநேய மக்கள் கட்சி. அவங்களுடைய மாநாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சிறப்பாக ஒரே மாதிரி டிட்டோ அவங்க நீ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் இவங்களதையும் எடுத்து வச்சுன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன, வாழ்நாள் சிறை கைதிகள் அவங்கள விடுதலை செய்யணும். அவங்கெல்லாம் யாருன்னா, மண்டேலான்னு இருந்தார்ல, நெல்சன் மண்டேலா, பிலிப்பின மக்களுக்காக போராடியவர். அவர் காந்தியின் மீது ஊக்கம் கொண்டு அந்த மக்கள் அதிகாரத்தை பெற வேண்டும், நிறைவேற்றுமை காரணமாக என்னால அந்த அதிகாரத்துக்கு வர முடியல அப்படின்னாடா என்ன சொல்லுவீங்க, எங்களுக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும், மக்களுடைய ஆதரவோடு ஏகோபித்த ஆதரவோடு நாங்களும் ஆட்சிக்கு வரணும், எங்களுக்கு அதற்கான உரிமை வேண்டும். அந்த உரிமைக்காக அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார். அது போன்ற சிறைவாசிகளா இவர்கள். அந்த போன்ற ஒரு உரிமைக்காக இஸ்லாமியர்கள் எந்த ஸ்கூல்லையும் படிக்க முடியல, எந்த காலேஜிலையும் அவங்களுக்கு அனுமதி இல்லை, படிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தடுக்கப்படுகிறது. காரணம், அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனாலேயே அவங்களால படிக்க முடியல. இந்த உரிமையை பெறுவதற்காக அவர்கள் போராடி சிறைவாசம் பெற்று ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்களால அங்க அந்த ரொம்ப கொடுமையான சிறைவாசத்தை அனுபவிக்கிறார்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அதிகம் இல்லை, ஜென்டில்மேன் ஒரு 58 பேரை குண்டு வச்சு கொண்டு இருக்காங்க. ஒரு 248 பேரு ஒரு முடமாகிற சூழல், ஒரு நடைப்பிணமாக, இன்னும் அவங்கள்ட்ட அந்த இரும்பு துகள்கள்லாம் அந்த குண்டு வெடிச்சது அதெல்லாம் பாடியில இருந்து ஊனமாக அங்க ஈனமாக இருக்கிறாங்க. இவ்வளவுதானே செஞ்சிருக்காங்க. அவங்கள நீங்க அப்படியே ஜெயிலே வச்சிருப்பீங்களா? அவங்களுக்குன்னு குடும்பம் இல்லையா? இந்தா 2 வருஷமா அவங்கள நீண்ட கால பரோல்ல விட்டீங்க, அவங்க குடும்பம் கொடுத்தோன்னெல்லாம் நடத்திருந்தாங்க. இப்ப திடீர்னு அவங்கள திரும்பவும் போய் ஜெயில இருக்க சொன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இல்லைங்க, பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க குடும்பம் அது வேறங்க. இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? குண்டு தானே வச்சாங்க, 54 பேரை தானே கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வச்ச குண்டு வெடிக்கல இல்ல, பெரிய கார்ல வச்ச குண்டு வெடிக்கல இல்ல, இல்லாட்டா ஒரு 1000 பேர் செத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் நீங்க தடுத்துட்டீங்க தானே. அந்த ஒரு நல்ல நோக்கத்தை அந்த வெடிக்க முடியாத அளவிற்கு அவங்க குண்டு வைத்திருக்கிறார்களே 2-3 இடத்துல, அந்த ஒரு கருணை கொண்டு அவங்கள வெளியிடுங்கன்னு இவங்க கேட்கிறாங்களான்னு தெரியல. இவர்களெல்லாம் மனிதர்களா, மனித பிறவிகளா? இவங்களால எவ்வளவு தைரியமாக ஒரு பயங்கரவாதிக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் வைக்க முடியுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த தாவேக அரசை குறித்து பார்த்துக்கப்பா, ஏற்கனவே திமுக எங்களுக்கு ஆதரவாக பல விஷயங்களை செய்திருக்குது. வக்ஃப் வாரியத்துல இந்துக்கள் மத்திய அரசு, மத்திய பிரதேஷ்ல வந்தாச்சு, உத்தரப்பிரதேஷ்ல, எல்லா கவர்மெண்ட்லயும், தெலுங்கானால கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது இங்கே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் 3.5 இடஒதுக்கீடு, GR சுவாமிநாதன் அவர்கள் இப்பொழுது வழங்கிய தீர்ப்பு ஓபிசின்னு கிளைம் பண்றது, அதையெல்லாம் மேல்முறையீடு செய்து அதெல்லாம் பழையபடி என்ன தீர்ப்பு இருந்ததோ அதை தான் செயல்படுத்தணும். அதாவது அது கட்டாய விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடாது. என்னடா கட்டாய விசுவாசம்னா, வந்தே மாதரம்ங்கிற ஒரு பாடலை பாட சொல்லி இது பண்ணக்கூடாது. சரி, நீ பாட வேண்டாம், வேற யாராவது அப்படின்னா தமிழகத்துக்கே வந்தே மாதரம் கூடாது அப்படின்னா
எனக்கு ஒரே ஒரு விஷயம் இல்லை, அதாவது கட்டாய விசுவாசத்தை ஏற்படுத்தும். இதை பாடலைன்னா அவன் வந்து தேசபக்தனே இல்லை அப்படிங்கிறது மாதிரி கட்டமைப்பதற்காகவே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வந்தே மாதரத்தை தமிழகத்தில் திணிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏக இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை ஏத்துக்காதவங்களே நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றீல கட்டாய விசுவாசத்தை ஏற்படுத்துகிறாருன்னு. இதை ஏத்துக்காதவங்க நீ என்ன சொல்ற? காஃபிர் தானே சொல்ற? இல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அற்புதமான பேவி அப்படின்னு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் வீடியோ பேசிருக்கிறாரு, பிராமண சமூகத்தில நீங்க எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், காரணம் நீ பிராமணனாக பிறந்ததே அல்லாவால் சபிக்கப்பட்டதுனால தான்டா பிறந்த. அதாவது அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தீண்டாமை இல்ல, நீ யாரையும் தொட முடியாத அளவுக்கு உன்னை எங்க அல்லாஹ் உன்னை படைச்சிட்டான், அவன் கொடுத்த சாபத்தினால தான்டா நீ பிராமணனாக ஆயிட்ட அப்படின்லாம் அவர் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வெளியில வந்தவர். போதிய ஆதாரம் இல்லாத வகையிலே அந்த கேஸை நடத்தி அவர் அந்த வாய்ப்புல வெளியில வந்தவர். அவர் இப்ப பேசியிருக்காரு. ஆகவே நீங்க மற்றவங்களை எப்படி பாக்குறீங்கிறது இருக்கு. ஆனா இவங்க வந்து சமூக நீதி இதெல்லாம் பல தீர்மானங்களை போட்டிருக்காங்க. இந்த தீர்மானங்கள் இந்திய எதிர்ப்பு. இல்ல ராமர் ஜென்ம கோவில் விசாரணை நடத்தணுமா, ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா வக்ஃப் போர்டுல அந்த போர்டு எப்படி வரையறை இருக்கணுமோ அதன்படி இங்க செயல்படக்கூடாது. ஆனா அயோத்திக்கு எப்படி விசாரணை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க இவங்க மாநாட்டுல. தென்காசியில் மகளிர் கல்லூரி வேணும்னு பொதுவான விஷயங்களும் நாகப்பட்டினத்தை பத்தி அப்படி இல்லை. அது வந்து ஒரு 2-3 இது எப்பவுமே இருக்கும். இந்த 23ல ஒரு 3 கோரிக்கை மட்டும்தான் பொதுவான கோரிக்கை, பாக்கி எல்லாம் அவர்கள் மதம் சார்ந்தே. இப்ப இவனுக்கும் வந்து இந்து ஓட்டு போட்டிருக்கான்ல, அவன்லாம் ஒரு தடவை தலையில அடிச்சுக்கிட்டு இதுக்குதான் ஓட்டு போட்டோமா அப்படின்னு அவன் யோசிக்கணும். குடும்ப அட்டைகள் எல்லாம் வந்து விரைந்து வழங்கிடணும், அதை வந்து பெண்டிங் வைக்க கூடாது. அங்கதான் பாஸ்போர்ட்ல பெண்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, அவங்கள வந்து நேரடியாக வந்து விசாரிக்க கூடாது, அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லக்கூடாது. அதாவது வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எங்களை எங்கேயுமே நீங்க உட்படுத்தக்கூடாது, இஸ்லாமியர்களை எங்கேயுமே விடுவார். ஏர்போர்ட்டா அவன் என்ன வேணாலும் எடுத்துட்டு வருவான் சார், நீங்க எதுக்கு அவனை போய் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அவன் கஞ்சா வச்சிருக்கான்னா இப்படி. இப்போ இன்னைக்கு ஒரு திருச்சியிலேயே எங்கேயோ ஒன்று பிடிச்சாங்க, 6.3 கோடி மதிப்புள்ள கஞ்சா, உயர் ரக கஞ்சா. பாத்தீங்கன்னா அந்த மர்மமான அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான். இப்போ அவனெல்லாம் எதுக்கு நீங்க ஸ்கேன் பண்றீங்க? அடுத்தது இன்னொன்னு சொல்லுவான், ஸ்கேன் பண்றீங்க அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன், அவன் பேரை ஏன் வெளியில சொல்றீங்க? பேரை வெளியில சொன்னாலே அது எந்த மதம் என்று தெரிகிறது அல்லவா, நீங்கள் பூட்டி வைக்க முடியாது. எந்த மதம் என்று தெரிகிறது அல்லவா, பேரை சொன்னாலே தரம் எளிதில் விளங்கும் அல்லவா, அதை ஏன் சொல்றீங்க? இப்படிலாம் கூட இவங்க தீர்மானமாக நாளைக்கு சொல்லலாம். ஆகவே நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு. அவர்கள் அவர்களுக்காக மட்டுமே சிந்திக்கிறார்கள், அதற்காகவே வேலை செய்கிறார்கள். ஆனா அவர்கள் தொப்புள் கொடி உறவு, திருவிழால நமக்கு வந்து ரோஸ் மில்க் கொடுத்தாங்க அப்படின்லாம் நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்க தலையெழுத்து.